ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா எதுக்காக இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன் தெரியுமா? இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்ற எல்லாத்தையும் நல்லா கவனமா கேட்டு வாழ்க்கையை பற்றிய தெளிவையும் புரிதலையும் நீ உண்டாக்கி கொண்டால் கண்டிப்பா நாளைக்கே உன் விருப்பம் போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போது உன் விதியையும் மதியையும் சரி செய்யக்கூடிய, உனக்கு வல்லமையை தரக்கூடிய இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்றத கவனமா கேளு. எதையுமே சாதாரணமாக நினைக்காம அலட்சியமா பார்க்காம கனவாக நினைச்சு நம்பிக்கையோட முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் நீ நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன். அபசகுணமான எண்ணங்களையும் அபசகுணமான வார்த்தைகளையும் பேசுவதை நிறுத்திவிட்டு நல்ல சிந்தனையோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல செயல்களை செய்ய பழகு. எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்கு நீயே தைரியம் சொல்லி தேற்றிக்கொண்டு உனக்கு நீயே ஒளியா பாடமா மாறு. உனக்குள் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு தைரியத்தையும் வெற்றியையும் ஆற்றலையும் வலிமையும் அள்ளி கொடுப்பேன். உன் மனசு எப்போதும் அமைதியும் சாந்தமும் நிறைஞ்சதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீயும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனசுல நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நீ மட்டும் இது சரியாயிரும், இது நல்லபடியா நடக்கும்னு நம்பினா தீராத நோய்களை கூட உன்னால தீர்த்து கொள்ள முடியும் என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் சேர்ந்து உன் உடம்புக்கு மருத்துவம் பார்க்காமலேயே குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும். இது நடக்காது கிடைக்காதுன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது நடக்காது. ஆனா மன உறுதியோட நம்பிக்கையோட என் வராகி அம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நம்பி நினைச்சினா எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பா நடத்தி கொடுப்பேன். உன் உள்ளம் ஒளிமயமாக இருந்ததுன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் அமைதியாக இருப்பார்கள். குடும்பத்தில் தோன்றும் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு அடுத்தவங்க மேல பழி போடாம எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, குடும்பத்தை எப்படி அமைதியா சந்தோஷமா வழி நடத்துறதுன்றதை பத்தி யோசி. நீ எப்போதும் அமைதியாக சரியாக அனைத்தையும் சிந்திக்கும் போது இந்த வராகி அம்மாவே உன் குறைகளை நிவர்த்தி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியா ஆக்கி தருவேன். உன் மனசு அமைதியா இருந்தாலே உன் வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும். உனக்கு எல்லாவற்றையும் தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில எப்போதுமே நீ நினைப்பது போலவே எல்லாம் நடக்காது என் செல்லமே. நீதான் உன் எண்ணங்களை நல்ல முறையில வழி நடத்தவும் உனக்குள் வரும் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் அமைதியாய் வாழ்க்கையை வாழவும் தயாரா இருக்கணும். பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதுக்காக பதில் பேசிடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அமைதியாய் இருந்தாலே அந்த அமைதியே உனக்கான பிரச்சனைகளை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதா ஆக்கி கொடுக்கும். கோபமும் அவசரமாக பதில் சொல்லுவதும் எதையுமே மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் பேசுவதும் மனக்கசப்புகளும் உன் உள்ளத்தின் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும் என்பதை புரிஞ்சுக்கள். அதனால எதிலுமே அவசரப்படாத, கோபப்பட்டு கத்தாத, யார் மேலையும் வெறுப்பை உண்டாக்கிக்காத. எப்போதும் யோசிச்சு பேசுற பழக்கத்தை உண்டாக்கிக்கோ. அமைதியா பொறுமையா நான் இருக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மாறிடும். நடந்ததையும் கடந்ததையும் நினைச்சு வருத்தப்படாத. உன் எதிர்காலத்தை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தாலே உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா கொடுத்துருவேன். மௌனமும் அமைதியும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில என் அருளால் அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும். இனிமே உன் வாழ்க்கை அமைதி நிறைஞ்சதாக ஒளிரப்போகுது என் செல்லமே. நீ எங்க இருந்தாலும் இனிமே உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். நீ நல்லா இருக்கும்போது வாழ்க்கையில காசு பணம் சந்தோஷம் செல்வம்னு வாழும்போது அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்ட உறவுகள் எல்லாருமே உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே உன்னை விட்டு விலகி போறவங்களா, சில்லா உன் வாழ்க்கையை விட்டு உடஞ்சு போறவங்களா, உன் வாழ்க்கையில காசு இல்லை பணம் இல்லை எங்க உதவி கேட்டு வந்துருவியோன்னு ஒதுங்கி போறவங்களா மாறிடுவாங்க. அதனால நீ எப்போதும் யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம். யாராவது உன்னை சுலபமா குறை சொன்னாலும் விமர்சனம் செஞ்சாலும் கூட, யாராவது உன் மேல பழி போட்டாலும் பாவம் சுமத்தினாலும் கூட நீ மனம் தளராதே. மனசுங்கிறது ஒரு கண்ணாடி போல. அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா ஒளி குறைஞ்சு போயிடும் அல்லவா. எப்போதும் மனசை தைரியமா வச்சுக்கோ. 1000 திசைகளில் இருந்து 1000 விதமாக உன்னை நோக்கி விமர்சனங்கள் வந்தாலும் நீ தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது.
உன் வாழ்க்கையை நீ வலிமையாக அமைச்சுக்கணும். உன்னுடைய மன அமைதி தான் உனக்கான மதிப்பை கொடுக்கும். உன்னை உடைத்தவர்கள், உன்னை மனம் நோகச் செய்பவர்கள் உன்னை அழிக்கவில்லை. நீதான் உன் மனசை உடைச்சிக்கிட்டு உன்னை நீயே அழித்து கொள்கிறாய்ங்கிறத புரிஞ்சுக்கோ. மாறாக உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும், தீங்கு செஞ்சவங்களும், துரோகம் செஞ்சவங்களும் உனக்குள்ள ஒரு தைரியத்தை தான் உருவாக்கி உன்னை வலிமையான ஆளாக மாத்துறாங்க. அப்படிதான் நீ எதையும் நேர்மறையாக சிந்திக்கணும். அது மட்டுமல்ல, என் அருளால உனக்கான அனைத்தையும் அழகாக நான் அள்ளி தருவேன். சில நேரங்கள்ல நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு குழம்பிக் கொள்ளாதே. யாராவது உன்னை மதிக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்கன்னா அதுக்காக ஏன் வருந்துகிறாய்? ஓ மதிப்பு மரியாதையும் அடுத்தவங்க கையில, அடுத்தவங்க பார்க்குற விதத்தில் இல்லை. உனக்கு தெரியுமல்லவா நீ யாரு, என்ன, எப்படிப்பட்ட ஆள்னு. உன் உள்ளத்தை நீ ஒளியாக வச்சுக்கோ. உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள். உன் மனசும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ இதை சரியா செஞ்சினாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். உன்னையும் காப்பாத்திக்கிட்டு உன் வாழ்க்கையும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எந்த அளவு திறமையோடும் ஆற்றல்களோடும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தனியாளா வாழ்க்கையை கடந்து வாழ்ந்து வருகிறாய்ங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக மற்றவங்க பாராட்டலன்றதுக்காக நீ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட. உன் மதிப்பும் எண்ணமும் செயலும் உயர்வாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையும் உயரத்தான் போகுது. அது மட்டுமல்ல, நீ எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் புண்ணியங்களையும் செஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ செஞ்ச நன்மைகளுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ உன்னையும் உயர்த்தி கொண்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்யும் போது இந்த வராகி அம்மா அதற்குரிய பலனாக கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். உன் திறமைகளை நீ புரிந்து கொண்டு உனக்குள் மகிழ்ச்சியை தேடு. கண்டிப்பா என் அருள் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உடையதாக மாறும் என் செல்லவே. உன் வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கும்படியும் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைச்சு நிற்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நதி நீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதன் பாதையில குப்பையோ அல்லது பெரிய பாறையோ வந்தா அதை தடுத்துட்டு அங்கேயே நின்றுடாது. அந்த தடங்களை தாண்டி ஓடுறதுக்கு போறதுக்கு ஒரு புது பாதையை தேடும். அதே போலதான் உன் வாழ்க்கையில யாராவது உன்னை தடுக்க முயன்றாலும் இந்த வராகி அம்மாவை நம்பி உனக்கான ஒரு புது பாதையை தேடு. நீ எதுக்காகவும் கலங்கவோ பயப்படவோ அவசியமில்லை. உன் கண்ணு முன்பாக எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போக நீ தயாரா இருக்கணும். உனக்கு எதிராக ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் அதை தாண்டி 10 கதவுகளை நான் திறந்து வைப்பேன். நீ நிற்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மாவே உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ அடுத்தவங்களை எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, உண்மையான உறவுகளா இருப்பாங்கன்னு நம்பி பாசம் வச்சதும் ஏமாந்ததும் மோசம் போனதும் எல்லாமே போதும். இனிமேலாவது எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமா இரு. உன் மனசையும் நம்பிக்கையும் எனக்கு அர்ப்பணித்து விட்டு என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி நடக்க வேண்டிய அனைத்தையும் நல்லபடியா நடத்தி தர்றேன். அவதூறான வார்த்தைகளையும் காயம் தரும் செயல்களையும் சுயமரியாதையை சிதைத்த நினைவுகளையும் நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை என்ன சொல்லியிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். உன் துன்பத்தை போக்கி துயரத்தை துடைத்து உன்னை இருளிலிருந்து கைப்பிடிச்சு ஒழுகி கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தில் இருக்கும் துயரத்தை எல்லாம் உருகச் செய்து உனக்கு உண்மையாக நான் இருந்து உனக்கான நல்ல பாதையை காட்டுறேன். நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தயாராகு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு எல்லாமே செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் கவலையிலிருந்து விடுவித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான முயற்சி எடு. உன் முயற்சியோடு உன்னை வழிநடத்த நான் இருக்கேன் செல்லமே. நீ செத்து பழச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க, எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்க முன்பாக நீ நல்லா வாழ்றதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் பிரச்சனையும் சிக்கல்களும் அனைத்தும் நான் அறிவேன். அப்படி இருக்கும்போது இப்படியே நீ வலியோடு துடித்து வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். எத்தனையோ நாட்கள் இரவு நீ தூங்காம கண்ணீரோடு ஒவ்வொரு இரவையும் கடத்தி செல்லவும் முடியாம எப்படா பகல் பொழுது விடியும், எப்படா நாளைக்கு வரும், நாளைக்கு என்ன செய்ய போறோம், எப்படி சமாளிக்க போறோன்ற சிந்தனையோட தூங்காமல் இருந்த நாட்கள் அனைத்துமே எனக்கு தெரியும்.
நீ எதிர்கொண்ட அவமானங்களும் ஒவ்வொரு உறவுகள் உன்னை தூக்கி எறியும் போது நீ பட்ட வலியின் தருணமும் கூட நான் அறிவேன் என் செல்லமே. உனக்கு நீ யாரும் வந்து ஆதரவா இல்லாம, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாம, கேட்பாரின்றி உருக்குலைந்து நீ நின்னதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்கு யாருக்குமே நீ பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியாது. உன் தைரியத்தையும் உன் வாழ்க்கைக்கான முயற்சியையும் நீ எந்த அளவுக்கு மனசுல கொண்டு வந்து முயற்சி செஞ்சு இப்போ கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் வாழ்க்கையை பார்த்து உன்னை ஏளனமாக பேசும் மனிதர்களையும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எது போனாலும் நீ எப்போதுமே புன்னகையோட வாழ கற்றுக்கோ. எத்தனை பேர் உன்னை குறை சொன்னாலும் அத்தனை பேரும் உனக்கு வந்து நல்லது செய்ய போறதில்ல. நல்லது செய்ய வராதவங்க கெட்டது செய்யும் போதும், கஷ்டப்படுத்தும் விதமாக பேசும்போதும் நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையில நீ தான் எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு கடந்து வந்துகிட்டு இருக்க. உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த வராகியம்மா நானும் உன் கூட இருக்கேன். உனக்கு ஆற்றலையும் வலிமையையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் எப்படி செய்கிறாய், என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல. நீ எந்த அளவுக்கு அதை ஈடுபாட்டோடு செய்கிறாய், எந்த அளவுக்கு அதில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி சமாளித்து கடந்து வருகிறாய் என்பதுதான் முக்கியம். சிக்கல்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ நீ தயாராக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான முழு மாற்றத்தை இந்த வராகியம்மா உருவாக்குவேன். ஒரு சின்ன சின்ன செங்கல் மீது செங்கலாக அடுக்கும் போது சின்ன சின்ன கற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுவராக மாறி அப்புறம் சுவரெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வீடாக மாறுவதை போல உன்னுடைய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வெற்றியா மாறி நாளைக்கு அதுவே உனக்கு சாதனையாக மாறி உன் வாழ்க்கையை உயர்த்த போகுது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நிச்சயமாக உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.